ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி அப்படின்னு வந்து எல்லாருக்கும் கிடையாது. ஒரு வீட்டில் 4 பேர் தான் இருக்கோம். இன்றைக்கி 2 பேர் ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. அதனால் வந்து 4 பேருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி ஊற வச்சு சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சண்டே ஆஃப்டர்நூன் ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து குக்கர் எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி கொஞ்சம் கிளம்ப்ஸியாக இருக்குது, வெங்காயம் தக்காளி அரியுது அப்படின்ட்டு வந்து கமெண்ட் வந்தது. சரி, கிளம்ப்ஸியாக இல்லாமல் ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்யலாம். கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறது கிடையாது, கல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கல்லெண்ணெய் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியே ஊற்றிக்கணும் பிரியாணின்றதால. ஏன்னா வந்து ரைஸ் அப்போ தான் வந்து ஒட்டாமல் அந்த மாதிரி வரும், உதிர உதிராக. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டாச்சு. எண்ணெய் கூட நெய் வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒருத்தவங்களுக்கு வந்து நெய் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆட் பண்ண பிரியாணியில். பட் எங்கள் வீட்டில் நெய் அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க தான் நெய் ஆட் பண்ணல. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பட்டை வகை எல்லாமே வந்து போட்டேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாமே வந்து போட்டாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதால் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸுமே போட்டாச்சு. நம்ம இது கூட கடுகோ சீரகம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல, சோம்பு மட்டும் ஆட் பண்ணலாம். சோம்பு வந்து கொஞ்சம் கூட ஆட் பண்ணியாச்சு. சோம்பு நல்லா பொரியணும். ஆக்சுவலாக சோம்பு வந்து ஒரு நல்ல அரோமா கொடுக்கும் பிரியாணிக்கு. சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் தக்காளிலாம் ஆட் பண்ணலாம். வெங்காயம் தான் இப்போ ஆட் பண்ணலான்னு வந்து எடுத்தாச்சு. வெங்காயம் கூடவே பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடணும். வெங்காயம் பச்சை மிளகா ஆட் பண்ண பிறகு எதையும் ஆட் பண்ணாதீங்க. நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கணும். ஏன்னா வந்து வெங்காயம் வந்து முழுசாக இருந்தால் வந்து பிரியாணி நல்லா இருக்காது. வெங்காயம் ஃபுல்லாகவே ப்ரௌன் ரோஸ்ட் ஆகிற மாதிரி வதங்கணும் பிரியாணிக்கு. பச்சை மிளகா வந்து நான் 3 பச்சை மிளகா தான் போட்டேன். ஏன்னா கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் செய்ய போகிறோம் அப்படின்றதால. நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுங்க. அதிகமாக போட்டால் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். நான் 3 பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். காரமும் வந்து வீட்டு மிளகாத்தூள் தான் வச்சு தான் செஞ்சுருக்கேன். மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் புரியும். இது ஃபுல்லாக நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு ஃபுல்லாக போட்டுறாதீங்க. இப்போதைக்கு வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் போடுங்க. அப்புறமா வந்து உப்பு இல்லை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நிறைய போட்டிங்க அப்படின்னா உப்பு அதிகமாகிடும். கம்மியாக உப்பு சேர்த்துங்க, இல்லைன்னா உப்பு அதிகமாகிடும். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் மாமா தான் வந்து நெய் வந்து பிடிக்காது. சரி, மாமா வந்து வெளியே ஃபங்க்ஷன் போகிறாருன்னு சொன்னதால் கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் காசில் நெய் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக அதில் நெய்யுமே கம்மியாக தான் இருந்தது. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பாருங்கள், அதில் சுத்தமாக இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து இருக்கிற கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிடணும், ஏன்னா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசு நெய் ஆக்சுவலாக அது. அதனால் கொஞ்சம் நெய் வந்து எடுத்து ஆட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பசுனை காசுற வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு. கண்டிப்பாக போடுறேன். 7 எடுத்து பசுனை காசுற வீடியோ. சரி, கொஞ்சம் கறியெல்லாம் வந்து மேரினேட் பண்ணோம், கொஞ்சம் கறி தானே அப்படின்னு சொல்லிட்டு தயிர், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஸ்லோவில் வச்சுட்டு கலரிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக உங்களுக்கு வதங்கின பிறகு தான் நீங்கள் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும். இங்கே கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்ததால் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டேன். நிறைய இஞ்சி பூண்டு ஆட் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும் பிரியாணிக்கெலாம். நல்லா ஸ்மெல்லு, அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் மட்டும் இல்லாமல் இஞ்சி பூண்டோட வாசனை இருந்தால் தான் பிரியாணி சூப்பராக இருக்கும். நம்ம இந்த நல்லா வதங்கணும்.
நல்லா ஜில்லாகாத மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள் அடி பிடிக்குது பாருங்கள். அதனால சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு போட்ட உடனே அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் ரொம்ப நேரம் வந்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நல்லா அது ப்ரௌனிஷாக இன்னும் ப்ரௌனிஷாக ஆகும். இஞ்சி பூண்டு போட்டோடனே நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் எப்படி வெங்காயம் வதங்கிடுச்சா, இஞ்சி பூண்டுலாம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா வந்து தக்காளி ஆட் பண்ணிங்க. தக்காளியுமே வந்து நல்லா வந்து ஸ்விஸ் பண்ணுங்க, நல்லா கிண்டுங்க. இது கூடவே புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்லேயே வந்து நல்லா வதங்கும் அப்படின்னா கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன்லாம் போட்ட பிறகு அப்படின்ட்டு. நல்லா வந்து நம்மளுக்கு ஸ்மெல் வரும். நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு புதினா ஆட் பண்ண ஒரு ஸ்பைசஸ்ஸு புதுசாக வந்து ஆட் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் கிடைக்கும் பிரியாணிக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ் நல்லா வந்து தக்காளி போட்டோன்னே அந்த ஒட்டியிருந்த இஞ்சி பூண்டெல்லாம் வந்து தனியாக வந்துடும். அடி பிடிக்காமல் வந்து இதுவாகிடும். அடி பிடிக்காது நான்ஸ்டிக்கு. தக்காளி போட்டோன்னே எல்லாமே வந்து கீழே இருக்கிறது எல்லாமே வந்து மேலே வந்துடும். அந்த பாத்திரத்தில் ஒட்டிக்கிறது எல்லாமே. வெங்காயம் வதங்கின பிறகு சிக்கன் எடுத்து போட்டாச்சு. சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆனதால் எப்படி சொல்கிறது, ஜூஸியாக வேகிற அளவுக்கு இது பண்ணால் போதும். ரொம்ப வெந்துட தேவையில்ல. ரொம்ப இதுக்கப்புறம் வந்து எல்லாமே சீக்கிரமாக இப்போ சிக்கனை போட்ட பிறகு சீக்கிரமாக எல்லாமே பண்ணலாம். ஏன்னா வந்து சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா வந்து பாய்லர் சிக்கன் தான் இது, சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இதை நல்லா இது பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் நேரம் வேக விட்ட பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் கலரி விட்டுட்டுருக்கேன். எல்லாம் இஞ்சி பூண்டுலாம் வந்து இதில் இதுவாகணுன்ட்டு. ஆக்சுவலாக தனியாகவே இஞ்சி பூண்டு போட்டு மேரினேட் பண்ணியாச்சு. பாருங்கள், மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு ஃபுல்லாக இதில் போட்டாச்சு. நான் கரம் மசாலா வந்து வீட்டில் தான் அரைச்சேன். வீட்டில் அரைக்கிற கரம் மசாலா வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ஸ்பைசஸும் போட்ட பிறகு இன்னொரு தடவை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கலரி விட்டுங்க. நல்லா அந்த கறி, வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து தனித்தனியாக இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம புதினா, நம்மளுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஃப்ளெஷ்ஷோட வந்து மிக்ஸ் ஆகணும். மீட் இருக்குல்ல, சிக்கனோட வந்து எல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மர்ஜ் ஆகணுன்றதுக்காக எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ தான் மசாலா ஆட் பண்ணணும். தயிர் கூட பாருங்கள். தயிர் ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னா சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக வரணும், குழஞ்சிடக்கூடாது, அதுக்கு தான் தயிர். நான் வந்து நிறைய தயிர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கிளாஸ் ஃபுல்லாக வந்து எடுத்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. ஒரு கிரேவி ஸ்டேஜில் வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா அந்த பாருங்கள், பச்சை மிளகா, அந்த கீரை எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. சிக்கன் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். ஆக்சுவலாக இந்த மாதிரி இது பண்ணும்போதே வெந்துடும். நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி ஆட் பண்ண ஆரம்பிச்சிடணும். 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி. அது எப்படின்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வேணும். நீங்கள் வந்து 1 கிளாஸ் அரிசி செய்கிறீங்க அப்படின்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். சிக்கன் வேகத்துக்காக 2.5 கிளாஸ் அப்படிலாம் வேணாம். ஏன்னா சிக்கன் வதங்கும் போதே வெந்துடும். அதனால நான் 3 கிளாஸ் தண்ணின்றதால 6 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். ஓகேங்களா, 3 கிளாஸ் சாப்பாடு அரிசி, அதனால் வந்து 6 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. அதுக்கு மேலே வேணால் கூட ஒரு 1/2 கிளாஸ், அதை விட அதிகமாகலாம் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்ம இப்போ அந்த தட்டு இருக்குது இல்லையா, மேரினேட் பண்ண தட்டு, அதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையுமே வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதில் இது பண்ணிக்கலாம். அரிசி மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் அரிசி போடக்கூடாது. ஒவ்வொருத்தங்க அரிசி போட்டுட்டு தண்ணி ஊற்றுறாங்க, நிறைய வீடியோவில் பார்த்தேன். பட் வந்து அரிசி போட்டுட்டு தண்ணி ஊற்றினா எப்படி வரும்னு எனக்கு தெரியல, ஒரு வேளை குழியுமான்ட்டு. நான் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. இந்த மாதிரி ஸ்டேஜில் வெறும் ரப்பர் போடாமல் சும்மா மூடி வைங்க. விசிலும் போடாமல் மூடி வைங்க. நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொதித்து கொஞ்சம் சுண்டிருக்கும். இந்த டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அரிசி போட்டுங்க.
அரிசி பாருங்கள், நான் ஒரு 20 நிமிஷம் தான் ஊற வச்சுருப்பேன். அதுக்கு மேலே ஊற வைக்கல. தண்ணி இருத்து தான் வச்சுருந்தேன். எப்பயும் வந்து பிரியாணி அரிசி ரொம்ப நேரம் ஊறி இருந்து அப்படின்னா வந்து குழஞ்சிரும். கரெக்டாக 10 to 15 மினிட்ஸ் ஊறினாவே போதும். நான் 20 நிமிஷமே அதிகம் தான். ஊற வச்சுட்டு தண்ணியை வந்து இருத்துட்டு வைங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகணும். அது வரையும் தண்ணி ஊறிட்டே இருக்குது அப்படிலாம் பண்ணாதீங்க. ஒன்ஸ் 15 to 20 மினிட்ஸ் பிரியாணி அரிசி ஊறிடுச்சு அப்படின்னா தண்ணியை வந்து வெடிக்க விட்டுட்டு அரிசியை மட்டும் வச்சுங்க. இப்போ எல்லா அரிசியும் வந்து இதில் போட்டாச்சு. கொஞ்சமாக இப்போ வந்து நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் இதுலேயே வந்து வெந்துடும் கொதிக்கும்போது. நல்லா கொதித்த பிறகு தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா குக்கரை மூடணும். அது எப்படின்னா தண்ணி ஃபுல்லாக போய் அரிசி ஓரளவுக்கு நல்லா மேலே வர ஸ்டேஜில் தான். பாருங்கள், உங்களுக்கு இப்போ நல்லா தெரியுதா? கொஞ்சம் அரிசி தான் மேலே இருக்குது, நிறைய தண்ணி இருக்காது. அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து க்ளோஸ் பண்ணணும் குக்கரை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து நிறைய பேருக்கு குக்கர் யூஸ் பண்ணவே தெரியாமல் போட்டுட்டு குக்கர் வெடிச்சிச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து குக்கரை வந்து அந்த ஹோலில் வந்து ஹோல் இருக்கான்னு பார்த்துட்டு அதை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போடணும். ஒரு வழியாக வந்து சிக்கன் பிரியாணி இப்படி தான் செய்யணும். யாரெல்லாம் வந்து சிக்கன் பிரியாணி செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக நம்ம சேனலை பார்த்து செய்யுங்க. யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நியூவாக பார்க்குறவங்க கூட கண்டிப்பாக இது ஈஸியாக உங்களுக்கு புரியும் செய்கிறதுக்கு. ஒரே விசில் வந்தோடனே வந்து ஸ்டாப் பண்ணுறேங்க. ஒரு விசில் தான். அதுக்கு மேலே விசில் விட்டிங்க அப்படின்னா வந்து தீஞ்சிரும். சாப்பாடு கம்மியாக இருக்கும் போது நிறைய விசில் விடணும். சாப்பாடு ஃபுல்லாக போடும்போது ஒரே விசில் விட்டால் போதும். ஒரு 20 மினிட்ஸ் அதுக்கப்புறமா வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி வந்து அல்டிமேட்டாக இருந்ததுங்க. இது போல் தொடர்ச்சியாக உங்களுக்கு ரெசிபி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸை வந்து டெய்லி நம்ம சேனலில் vlog மாதிரி வரும். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள்.